திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்து அரசியலில் குதித்து எம்எல்ஏவாக மாறியவர்தான் இந்த ஹிரண் சாட்டர்ஜி. மேற்கு வங்கத்தை சேர்ந்த இவர் 2007ஆம் ஆண்டு வெளியான நவாப் நந்தினி என்ற படத்தின் மூலம் பெங்காலி திரைத்துறையில் நடிகராக அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து அந்த மொழியில் சில படங்களில் நடித்து ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றார். இவர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் பாடகராகவும் வலம் வந்தார். இப்படி பல பரிமாணங்களை எடுத்த ஹிரண் சாட்டர்ஜி திடீரென அரசியலில் குதித்தார். பாஜகவில் இணைந்த இவர் 2021ஆம் ஆண்டு காரக்பூர் சத்தார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் கடந்த 20ஆம் தேதி ஹிரண் சாட்டர்ஜி வாரணாசியில் மாடல் அழகி ரித்திகா கிரி என்பவரை திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார். அவர் அந்த பதிவை சில மணி நேரங்களிலேயே நீக்கிவிட்ட போதிலும் அதற்குள் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வைரலாகின. ஹிரணின் மனைவி அனிந்திதா சாட்டர்ஜி மற்றும் அவரது மகள் நியாசா ஆகியோர் இந்த செய்தியை சமூக வலைதளங்கள் மூலமே அறிந்து அதிர்ச்சியடைந்தனர். நடிகர் ஹிரண் சாட்டர்ஜி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் நபர் ரித்திகா கிரி. இவர் ஒரு மாடல் அழகியாவார். அது மட்டுமல்லாமல் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராகவும் உள்ளார். இவர் ஹிரண் சாட்டர்ஜியின் தனி செயலாளராக பணியாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஹிரண் உடனான திருமண புகார் குறித்து ரித்திகா கிரி தனது விளக்கத்தை அளித்துள்ளார். அதில் தானும் ஹிரணும் கடந்த 5 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் இது ரகசியமான விஷயம் அல்ல என்றும் கூறியுள்ளார். இதனிடையே ஹிரண் மீது அவரது மனைவி அனிந்திதா கொல்கத்தாவின் அனந்தபூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தங்களுக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து கிடைக்கவில்லை என்றும் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதே ஹிரண் 2வது திருமணம் செய்து கொண்டது சட்டப்படி குற்றம் என்றும் கூறியுள்ளார். மேலும் 19 வயது மகளான நியாசா காவல்துறையில் தனது தந்தைக்கு எதிராக மிகவும் உருக்கமான வாக்குமூலத்தை அளித்துள்ளார். தனது தந்தையின் இந்த செயலால் தனது நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தில் தான் மிகுந்த அவமானத்தை சந்திப்பதாக நியாசா கூறியுள்ளார். இந்த புகார் தொடர்பாக ஹிரண் மற்றும் அவரது 2வது மனைவி என கூறப்படும் ரித்திகா கிரி மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேற்கு வங்கத்திற்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்த பரபரப்பு குற்றச்சாட்டுகளால் ஹிரணின் அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.